வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க ஒரு ட்ரைனிங் பர்பஸ்க்காக மட்டுமே தயார் செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், A to Z இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க டாபிக் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இப்போ இன்ட்ரடக்ஷன், அப்புறம் வந்து மாஸ்டர் என்ட்ரி, அந்தமாரி ஒன்றையும் கேட்டகரி பண்ணி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஜாப் பிளேஸ்மெண்ட்டுக்காகவும் இந்த வீடியோவை வந்து நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம். அதாவது அந்தந்த மாவட்டங்களில் தாலுக்காவில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் படித்தவங்க, கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சவங்க, நீங்கள் வந்து இந்த ட்ரைனிங் வீடியோ முழுசாக பார்த்து எனக்கு புரிஞ்சிடுச்சு, நான் ஜாப்புக்கு வரேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சின்ன டார்கெட் தான் உங்களுக்கு. ஸோ அந்த ஆப்ஷனும் நாங்கள் கொடுக்குறோம். ரெண்டாவது, சர்வீஸ் இன்ஜினியராக இருக்கீங்க, நீங்கள் மேலும் பார்கோட், தெர்மல் பிரிண்டர் இது ரிலேட்டடாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்களும் பாருங்கள். ஸோ இது வந்து 100% என்டையர் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் நாங்கள் வந்து ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே. ரெண்டாவது, இந்த சாஃப்ட்வேரை வாங்கினவங்க, ஓகேங்களா? ஸோ இந்த சாஃப்ட்வேர் வாங்கினவங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு முழுமையான ஒரு பயிற்சி வீடியோ. ஓகே. ஃபஸ்ட் நம்ம வந்து ப்ரௌசருக்கு போயிடுவோம். ப்ரௌசருக்கு போயிட்டு நம்மளுடைய வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம், fastbilling.in. ஓகேங்களா? ஸோ வெப்சைட் பேர் வந்து fastbilling.in. ஓகேங்களா? இப்போது கஸ்டமராக இருக்கீங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெமோ வேணும், ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ண முடியல, இல்லை நாங்கள் பிஸியாக இருக்கோம் அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த டெமோ செக்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து உங்கள் நேமு, இமெயில் ஐடி, பிஸ்னஸ் டைப்பு, மொபைல் நம்பர், சிட்டி, ஏரியா, பின்கோடு கொடுத்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் இமிடியேட்டாக எங்களுக்கு மெயில் வந்துடும். ஸோ மெயில் வந்தோடனே உங்களுக்கு நாங்கள் ஈஸியாக காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஃப்ரீ டைம் எதுன்னு கேட்டுட்டு அதுக்கு உங்களுக்கு டெமோ வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம். ஓகே, இது ஒன்று. அடுத்தது நம்மளுடைய யூடியூப் சேனல். இப்போ யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா மீடியா ஜங்ஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் கூகுளில் போயிட்டு ஸோ மீடியா ஜங்ஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்மளது ஃபஸ்ட்டில் வரும். இதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ட்ரைனிங் வீடியோவுக்காக போட்டிருக்கக்கூடிய வீடியோஸ். ஓகேங்களா? இதில் இப்போ நான் வந்து இந்த சாஃப்ட்வேருக்கு தேவையான ஒரு விஷயத்தை டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ மேக்ஸிமம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் கொடுத்துருவேன். ஓகேவா? இப்போ அந்த லிங்க் தான் இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடியோ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு தனி விண்டோவில் ஓப்பன் ஆகும். ஸோ திருப்பவும் சொல்கிறேன், உங்களோட சப்போர்ட் தான் எங்களுடைய வளர்ச்சி. ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து இதான் லிங்க்கு. ஜஸ்ட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோடு வரும். டவுன்லோட் எனிவே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேர் என்ன ஆகும், டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் என்ன பண்ணுறேன், ப்ரௌஸ் பண்ணி ஒரு ஃபோல்டருக்குள்ளே வச்சுக்கிறேன். ஓகேவா? டிஜிகார்ட்ன்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த ISO ஃபைலை கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்துட்றேன். ஸோ டவுன்லோட் வந்து ஸ்மூத்தாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்ருக்கோம். ஸோ சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகி முடிச்சிடுச்சு. நம்ம ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்திங்கன்னா இந்தமாரி வரும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் செட்டப். இதில் முன்னாடி கொடுத்துருக்கிறது வந்து ப்ரீவியஸ் செட்டப் கொடுத்துருப்போம். இப்போ வந்து கரண்ட் செட்டப்பு நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு சேட் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் உங்களுக்கு கரண்ட்லி இருக்கக்கூடிய செட்டப் வந்து கொடுத்துருவோம், வெர்ஷன்ஸ் கொடுத்துருவோம். இப்போ இந்த சாஃப்ட்வேர் இப்போ நீங்கள் Windows 10, 11 எது யூஸ் பண்ணாலும் ரைட் கிளிக் பண்ணி மவுண்ட்ரு கொடுத்திங்கன்னா ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே ஓப்பன் வித் எக்ஸ்ப்ளோரர்னு கொடுக்கலாம். அப்படியும் இல்லை நான் Windows 7 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே எக்ஸ்ட்ரா டியர் கொடுக்கலாம். ஸோ 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று மவுண்ட்டு, ரெண்டாவது ஓப்பன் வித் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர், அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா டியர், எப்படி வேணால் கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆட்டோ ரன்னுன்னு இருக்கும், ஜஸ்ட்டு ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுல் விண்டோ உங்களுக்கு தெரியும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியது MariaDB. கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு, அக்செப்ட், நெக்ஸ்ட்டு, இந்த இடத்த அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுங்க. இந்த இடத்துல நீங்கள் மல்டி யூஸர் யூஸ் பண்ண போகிறீங்க, உங்கள்கிட்ட வந்து ஒரு சர்வர் 3 கிளைண்ட் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கணும். மேக்ஸிமம் ஃபஸ்ட் டைம் ட்ரையல் பார்க்குறவங்க வந்து ஒன்லி சிங்கிள் யூஸர் பண்ணாலே போதும். நீங்கள் மல்டி யூஸர்னு வரும்போது அதுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல இதை டிக்கை எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால். ஏற்கனவே சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி முடித்தவங்க இதை ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ட்ரையல் யூஸ் பண்ண போகிறவங்க மட்டும் இதை ட்ரை பண்ணிங்கன்னா போதும், எல்லோரும் ட்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. தென் எஸ் கொடுத்துட்றேன்.
சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகும். அதாவது இது வந்து பேக் எண்ட் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. எல்லோரும் கேட்பாங்க பேக் எண்ட் என்ன ஃப்ரண்ட் எண்ட் என்னன்னு கேட்பாங்க. யூஸ்வலாக ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க பேக் எண்ட் வந்து நம்மளது MariaDB SQL அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் எண்ட் வந்து C#. ஓகேங்களா, ரைட். அடுத்தது நீங்கள் வந்து இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் இன்புட் டூல் இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 2 செட்டப் இன்ஸ்டால் பண்ணுறதை தவிர்க்கலாம். இல்லை நான் கூகுள் இன்புட் டூல் வந்து இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா இதை வந்து நீங்கள் விட்டுடலாம். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடம் நல்லா கவனிங்க. இங்கே வந்து கூகுள் இன்புட் டூல் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் விட்டுருங்க. இது ரெண்டுத்தையுமே, இந்த 2 ஆப்ஷனுமே என்ன பண்ணுறீங்கன்னா விட்டுறீங்க. பிக் த டேட்டாபேஸ். சில நேரத்தில் நம்ம சாஃப்ட்வேர் டேட்டாபேஸ் எடுக்கலைன்னா நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த கீன்றது வந்து நாங்கள் டெமோ கீ கொடுத்துருப்போம். இது சேவஸில் நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்டில் போய்ட்டு சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஸோ இது வந்து டெம்பரவரியாக கொடுக்கக்கூடிய கீ. இது சாம்பிள் டேட்டாபேஸ். இப்போ நான் இதை கிளிக் பண்ணோன்னே எனக்கு எக்ஸலில் ஓப்பன் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது சேவஸ் கொடுத்து டெஸ்க்டாப்பில் நான் என்ன பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன் டெஸ்க்டாப்பில். இது வந்து நாங்கள் சாம்பிளுக்காக கொடுக்குறது. ஓகேங்களா, ஸோ இதையும் இம்போர்ட் பண்ணி காட்டுறேன். ஓனாக நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்றதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா, க்ளோஸ். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், MariaDB மட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். மீதி எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டோம். காரணம் என்னென்னா இது எல்லாமே ஆல்ரெடி இருக்குது. இப்போ கூகுள் இன்புட் டூல், கூகுள் இன்புட் தமிழ் ஆல்ரெடி இருக்குது. இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த வரைக்கும் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால நான் அதை வந்து தவிர்த்துட்டேன். ஓகேங்களா, இந்த செட்டப் கூட நம்ம புது செட்டப் போடுறதுனால இதையுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணலை. ஓகேவா, இந்த கீ பார்த்தாச்சு எக்ஸ்பெல். ஓகே, இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஏற்கனவே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்ல, அதை ரைட் கிளிக் பண்ணி எஜெக்ட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. பட் இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அது பண்ணிக்கோங்க. ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டெஸ்க்டாப்பில் நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கேன் லேட்டஸ்ட் செட்டப்பை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் இயர்னு கொடுக்குறேன். எக்ஸ்ட்ராக்ட் இயர் கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள், இந்த செட்டப் அக்கௌண்ட்ஸ்னு இருக்கும். இதுதான் இப்போ கரண்ட் வெர்ஷன். ஓகேங்களா, இதை நான் செட்டப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே இந்த இது ஆக்சுவலாக இந்த ப்ரொடக்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு விண்டோஸ் 10 இந்த ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ மோர் இன்ஃபோவில் கிளிக் பண்ணி ரன் எனிவே அப்படின்னு கொடுங்க. ரன் எனிவேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிக்கும். ஓகேங்களா, ஓகே. ஓகே, இது வந்து லாஸ்ட்டாக கேட்கும். ஜஸ்ட்டு ரன் கொடுங்க. ரன் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது அக்கௌண்ட் இந்த வந்து பிக் பண்ணிக்கும். முன்னாடி வந்து நம்ம இஷ்டத்துக்கு தேவைப்படுற மாதிரி போட்டோம். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இதை பிக் பண்ணிக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதை நான் இப்போ கண்டினியூ பண்ணுறேன்.